அனைவருக்கும் வணக்கம். இந்த வினாவை கவனிச்சு பாருங்க. இருதலை கொல்லி எறும்பை போல இவ்வாமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒரு எறும்புக்கு இருதலை இருந்துச்சு அப்படின்னா அந்த எறும்பு எந்த திசை போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கும். அப்போ ஆன்சர் தவிக்கும். இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. சரியான விடை ஏமாற்றம். அடுத்த கொஸ்டின், பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தார் போல இவ்வாமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி சரியான விடை, கொடூர தன்மை. அடுத்த கொஸ்டின், வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல இவ்வாமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. சரியான விடை, மேலும் மேலும் துன்பம். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தன்வினை சொற்றொடரை கண்டறிக. சரியான விடை, உமரப்புலவர் சீராப்புராணத்தை இயற்றினார். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பசுத்தோல் போர்த்திய புலி போல இவ்வாமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. சரியான விடை, ஏமாற்றம். அடுத்த கொஸ்டின், செயபாட்டு வினை வாக்கியம் கண்டறிக. செயபாட்டு வினை வாக்கியம். சரியான விடை, நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன். அடுத்த கொஸ்டின், பிறவினை சொற்றொடரை கண்டறிக. சரியான விடை, மாதவி நடனம் கற்பித்தாள். அடுத்ததா, செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. செய்வினை, மக்கள் நாடகம் பார்த்தனர். ஆப்ஷன் பி சரியான விடை, மக்கள் நாடகம் பார்த்தனர். செய்பவர் நேரடியாக செயலை செய்கிறார்கள். அடுத்த கொஸ்டின், ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் நேரடியாக ஒரு செயலை செய்கிறார், அதாவது கற்பிக்கிறார். அதனால் இது செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம். அடுத்ததா, தன்வினை சொற்றொடரை கண்டறிக. கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். அது தன்வினை சொற்றொடர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின், செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. சரியான விடை, செயபாட்டு வினை வாக்கியம். லாஸ்ட் கொஸ்டின், தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. சரியான விடை விழைவு வாக்கியம். விழைவு வாக்கியம் என்பது கட்டளை, வேண்டுகோள், வாழ்த்துதல், சபித்தல் போன்றவற்றை பரப்பும் வாக்கியமாகும். விழைவு வாக்கியத்தில் இப்போ நான் வாழ்த்துறேன். இது எப்படி அந்த வாக்கியம் வரும் பார்த்தீங்கன்னா, அனைவரும் தாய்மொழியை போற்றுக. ஸோ இதுதான் விழைவு வாக்கியம். இந்த காணொலி பதிவில் ஒரு 13 கொஷின் பார்த்தோம். அந்த 13 கொஷினுமே எக்ஸாமில் கேட்ட கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.